வணக்கம் மக்களே. போன வாரம் கருப்பு படம் ஓடிடியில் வந்துச்சு. ஸோ இந்நேரத்துக்கு எல்லாருமே கருப்பு படம் பார்த்துருப்பீங்க. போன மாதம் ரிலீஸ் ஆன படத்துக்கு இந்த மாதம் என்னடா ஏதோ பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? விஷயம் இருக்குது மக்களே. அதாவது பார்த்திங்கன்னா, கருப்பு படமே ஒரு பியோர் ஸ்கேம். என்னடா சொல்கிற, கருப்பு படம் ஒரு ஸ்கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். புக் மை ஷோவில் இந்த வருஷம் அதிகமாக டிக்கெட் சோல் ஆகி இருக்கிற படம் கருப்பு தான். கமலா சினிமாஸோட ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட்டு ஃபுட்ஃபால் கொண்ட படம் நம்ம கருப்பு படம் தான். அது மட்டும் இல்லை, கருப்பு படம் சூர்யாவோட கம்பேக் படம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இப்போ இந்த கருப்பு படத்தில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வேறு லெவலில் ரேட்டிங் இருக்கும். ஒரு அப்பா மக கேரளாலேருந்து சென்னைக்கு வராங்க. அவங்க வரப்போ அவங்க கொண்டு வர நகை திருடு போகுது. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த திருடர்களை கண்டுபிடிச்சி, போலீஸ் மூலிமா கண்டுபிடிச்சி அந்த நகையை மீட்டுறப்போ, இந்த நகையை கோர்ட்லேருந்து நீங்கள் தான் மீட்டணும் அப்படின்னு சொல்லி அடுத்து பக்காவாக அடுத்து அந்த கோர்ட் ட்ராமா நடக்குது. அப்போ கரெக்டாக சூர்யாவோட என்ட்ரி வச்சு கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் கரெக்டாக கொண்டு போனாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் மொத்தமாக முடிஞ்சிச்சு. இவங்க ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் எழுதிட்டு செகண்ட் ஹாஃபை ஷூட்டிங்கில் பார்த்துக்கலான்னு நினச்சி விட்டுட்டாங்க போல். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த செகண்ட் ஹாஃபில் செம்மையான ரெஃபரன்ஸாக தான் கொண்டு இவங்க வச்சுருக்காங்க. லைக் செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் லியோவோட ரெஃபரன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே சிங்கமோட ரெஃபரன்ஸு, இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸாக வச்சு அடுக்கிட்டாங்க. இப்படி தான் நம்ம போன வருஷம் ஆதிக் ஏகேவை வச்சு எடுத்த ஜிபியூலாம் நம்மளால் மறக்க முடியுமா? அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த சிங்கம் கேரக்டர் வராது. என்னடா இது, சூர்யாவோட ஜிபியூவாக இந்த கருப்பு மாறி இருக்குது, அந்த மாதிரி தான் எனக்கெல்லாமே ஃபீல் ஆச்சு. பட் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரைட்டர்ஸை ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஆர்ஜே பாலாஜியும் ஒன் ஆஃப் த ரைட்டர் தான். பட் இவங்க 5 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபை எழுதிட்டு செகண்ட் ஹாஃபை ஃபுல்லாக ரெஃபரன்ஸை மட்டுமே வச்சு, அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே இவங்க எழுதி தள்ளியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா, நம்ம சாய் அபியங்கர் இந்த பையன் பரவாயில்லைங்க. ஏன்னா முன்னாடி இருந்த படத்துக்கும் இந்த படத்துக்குமே நல்லா அப்கிரேட் ஆகிருக்காரு. பட் என்னென்னா, இந்த படத்தில் அவரோட மியூசிக்கோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இந்த சாய் அபியங்கர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சு நல்லா மியூசிக் பண்ணி இந்த படத்தை காப்பாற்றியிருக்காரு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்த சீன்ஸே ரிப்பீட்டாக அவர் போட்ட சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக செகண்ட் ஹாஃபில் தான் வருது. லைக் ஸ்டார்டிங் வித் ராத்து ராசன், அப்புறம் காடு மோடு, அப்புறம் கடைசியாக இந்த கருப்பா கூடவா, இந்த சாங்கை எல்லாமே வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சீனாக இவங்க எழுதி தள்ளிட்டாங்க. லைக் ராத்து ராசனை வச்சு அந்த கோர்ட்டு ஃபைட்டை முடிச்சு விடு, அடுத்து காடு மோடை வச்சு அப்படியே கொஞ்சம் மாண்டேஜஸில் அப்படியே ஓட்ட விடு, அடுத்து கடைசியாக கிளைமேக்ஸ்க்கு இந்த கருப்பா கூடவா சாங்கை வச்சு மொத்தமாக முடிச்சிருங்க படத்தை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ இதான் இந்த கருப்பு படத்தில் இருக்கிற ஃப்ளாஸு. பார்ப்போம் அடுத்து சூர்யாவுக்கு இதே வருஷம் இன்னும் 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வரப்போகுது. அவ்வளோதாங்க, கருப்பு படத்தை பற்றின என்னோடய குமுலர்களை நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் கருப்பு படம் பார்த்தீங்களா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.